ஒரு குழந்தை பிறகுது, ஒரு வயசுல செத்து போகுது, 5 வயசுல செத்து போகுது, 50 வயசுல செத்து போகுது. ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளோ பதறி போடுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் காப்பாற்ற முடியல. தூக்கின்னு ஓடுறான் டாக்டர்கிட்ட. டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறான், காப்பாற்ற முடியல, செத்து போகுது. அப்போது எது இருந்தால் காப்பாற்றலாம், எது இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு யோசிக்கல, செத்து போச்சுங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவான். உள்ளே இருக்கிற பொருள் நீக்கிற வரைக்கும் தான் உனக்கு எந்த டாக்டர் வைத்தியமும் செல்லும். உள்ளே இருக்கிற பொருள் வெளியே போகணுன்னு மனுச்சு சொன்னால் எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது, எந்த தாய் தகப்பனாலையும் காப்பாற்ற முடியாது. அப்போது நம்மளை காப்பாற்றுறது தாய் தகப்பன் இல்லை, நம்மளை காப்பாற்றுறது டாக்டர் இல்லை, நம்மளை காப்பாற்றுறது நமக்குள்ளே இருக்கிற உயிர் நம்மளை இயக்கிக்கின்னு இருக்குது. அது இயக்கிற வரைக்கும் நம்ம ஏங்கிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சதுன்னா உள்முகமாக அவன் பார்ப்பான், உயிரை நினைப்பான். அதை புரியாத வரைக்கும் அவன் உடலை மட்டும்தான் நினைப்பான். அப்போது புறத்தில் இருக்கிற பொருள் அடையாள பொருள், அகத்தில் இருக்கிற பொருள் அடையாளமற்ற பொருள். அடையாளமற்ற பொருளை அவன் அறிய முடியல. அறிய முடியாதால் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, இல்லையா? இப்போ பக்தி பண்ணுறோம், கோயிலில் எந்த சிலையும் வைக்காம இது சாமி கும்பிடுவேன்னா குழந்தைங்க ஒத்துக்குமா? ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஆனால் சாமி இன்னும் அங்கே இருக்குது. அப்போது ஒரு உருவம் இருந்தால்தான் இதுதான் சாமி, இது நம்மளோட உயர்ந்தது, இது நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைங்க கும்பிடும். அப்போ என்ன தேவைப்படுது? அடையாளம் தேவைப்படுது. இந்த அடையாளம்ன்றது எது வரைக்கும் தேவைப்படணும் அப்படின்னா ஒரு 30 வயசு வரைக்கும் தேவைப்படணும் அடையாளம். இந்த 30 வயசை கடந்த உடனே அடையாளமற்ற பொருளை தேடிக்கணும். அவன்தான் சரியான சிந்தனையாளன் பேர். ஏன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 பதங்கள் வச்சுருக்குது. அறியாமல் காலத்தில் இது கடவுள்னா கடவுள் கும்பிடணும். அதுக்கப்புறம் இது கடவுள் நம்மக்கிட்ட பேசவே இல்லையே, அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அப்போ அந்த சாமிக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி பாடணும். சரி, பாடியும் அது பேசலையே, அப்போ வேறு ஏதோ மகான்கள் வழி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் யோகத்துக்கு வரணும். யோகத்தை முடித்தா ஞானத்துக்கு போடலாம், ஞானத்தை முடித்தா கடவுளாண்ட போடலாம். இதுதான் சாமி பேஸ் இதுக்கு. ஆனால் யார் உணர்ந்தான்? உணரலையே. 30 வருஷமாக பேசிங்கிறேன், ஒரு நாள் 2 நாள் பேசலை, 30 வருஷமாக பேசிங்கிறேன். யார் உணர்ந்தான்? சில பேர் உணர்றாங்க, ஆனால் முடியல.